ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிடிஎஃப் ஃபைலை எப்படி எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இதில் யூஸ் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எக்ஸல்குள்ளே வந்துருங்க. ஓகே, எக்ஸல்குள்ளே வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் பாருங்கள் டேட்டான் இருக்கா, டேட்டாக்குள்ளே போயிடுங்க. இங்கே கெட் டேட்டான் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃப்ரம் பிடிஎஃப் மட்டும் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த பிடிஎஃப் ஃபைலு எங்கே இருக்குன்ட்டு பார்க்கணும். அதை பார்த்து இதில் நம்ம ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணி இதில் நம்ம சேவ் பண்ணணும். ஓகே, இங்கே நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இதில் போனோம்னா அந்த இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்துக்கிறோம். ஓகே, இம்போர்ட் கொடுத்தோன்னா டேட்டா பாருங்கள் நேவிகேட்டருங்கிற இந்த டேபிள் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 5 பேஜ் இருக்குது. இந்த 5 பேஜ் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த பிடிஎஃப் ஃபைலில் எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜும் இதில் டோட்டலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எல்லாம் தேவைன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எது தேவையோ அதை செலெக்ஷன் பண்ணால் அங்கே மேலே இருக்க பாருங்கள், செலக்ட் மல்டிப்ளே ஐட்டம் இருக்கா, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எந்த பேஜ் நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்ததாக ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணி அங்கே வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு எந்த பேஜ் நம்மளுக்கு வேணும் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இதில் பார்க்கணும். இதில் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சும் ஆகாமல் இருந்துச்சுன்னா, நம்ம பிடிஎஃப் ஃபைலில் உள்ளது மாதிரி நம்மளுக்கு இதில் கிடச்சிருந்துச்சின்னா நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னா டேரெக்டாக லோடு கொடுத்துடலாம். ஒருவேளை நம்மளுக்கு இதில் சேஞ்சஸ் ஆகிருந்துச்சுன்னா, சப்போஸ் ஒருவேளை சேஞ்சஸ் ஆகிருந்துச்சுன்னா இதில் பாருங்கள் எப்படின்னா, இப்போ நம்ம இதுதான் ஹெட்லைனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்லைனில் வேறு காலம் 1 காலம் 2 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஹெட்லைன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், சீரியல் நம்பரு, ஃபார்முலா, பர்போஸ், ஹவு டு யூஸ்ன்ட்டு இதான் நம்மளுக்கு ஹெட்லைன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 ரோஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம மாடிஃபை பண்ணி இந்த ஹெட்லைனை நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ மாடிஃபை பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள் கீழே லோடு கொடுக்காம ட்ரான்ஸ்ஃபார்மர் டேட்டா இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நம்மளுக்கு பவர் குவாரி எடிட்டர்ன்ட்டு இந்த டேபிள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோவையும் டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டர் இருக்கா, இந்த ஹெட்டர் தான் நம்ம இங்கே கொண்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டெலீட் பண்ணிட்டு இந்த ரோவை இங்கே மேலே கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் பாருங்கள் ஹோம்குள்ளே போய்க்குங்க. ஹோம்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னா எந்த இது ஃபஸ்ட்டு ரோவுக்கு ஹெட்டருக்கு கீழே இருக்கோ அது வந்து ரோவாக ஆகணுன்ட்டு இதில் இருக்குது. நம்மளுக்கு இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா இப்போ இதுதான் நம்மளுக்கு ஹெட்டர் ஆகும். ஸோ அதை 2 டைம் நம்ம 3 டைம் அதை பண்ணோம்னா இது நம்மளுக்கு ஹெட்டர் ஆகிடும். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணுறேன், கீழே உள்ளது ஹெட்டர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் அகைன் அதே கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா அந்த இமேஜுங்கிறது வந்து ஹெட்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இப்போ லாஸ்ட்டாக தான் இருக்குது. அகைன் இன்னொரு முறை அதை நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ஹெட்டர் ஆகிடும். ஓகேவா, சீரியல் நம்பர் ஃபார்முலா நம்மளுக்கு ஹெட்டர் ஆகிடும். பாருங்கள் இன்னொரு டைம் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா நம்மளுக்கு இப்போ சீரியல் நம்பர் ஃபார்முலாங்கிறது நம்மளுக்கு ஹெட்டர் ஆகிடுச்சு. சீரியல் நம்பர் ஃபார்முலா பர்போஸ் ஹவு டு யூஸ்ன்ட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸலுக்கு ஷீட்டுக்கு நம்ம கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் கீழே இங்கே இருக்கு பாருங்க க்ளோஸ் லோடுன்ட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே க்ளோஸ் அண்ட் லோடுன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு ஷீட்டுக்குள்ளே வந்துடும். பார்த்தீங்களா நம்மளுக்கு இந்த ஷீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, இதில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு கலர் கூட நம்மளுக்கு டேபிளோட கலர் கூட இருக்குது. அதை நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அதை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் லைட்டாக இப்போ க்ரீன் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம க்ரீனை கொடுத்துப்போம். இப்போ இதில் என்ன நம்ம யூஸ் பண்ணுமோ, எடிட் பண்ணுமோ, மாடிஃபிகேஷன் பண்ணுமோ இதை நம்ம அதில் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு லைட்டாக சீரியல் நம்பரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லெட்டரை கொஞ்சம் சென்டராக கொண்டு வருவோம். இதை பாருங்கள் இந்த சென்டராக கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பேஜ் இந்த நம்ம காலத்தை விட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி
பேஜுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணுமோ அதை இதிலே பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நம்ம கொண்டு பாருங்கள். சீரியல் நம்பர், ஃபார்முலா, பர்போஸ், ஹவு டு யூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.